வார்த்தையை அனுப்பி குணமாக்கி கட்டுகளுக்கு மாற்றுவார். ஆண்டோடைய வார்த்தை என்பது ஆண்டவருக்கு தான் இருப்பார்னு நேரத்தில் எதுவும் சொல்ல முடியல. ஒரு பெரிய ஆர்டிஸ்டை கூப்பிட்டு இப்போ எல்லா கடவுளுக்கும் நிறைய தெய்வங்கள் இருக்காங்க, உலகத்தில் நிறைய தெய்வங்கள் இருக்காங்க. புத்தர் இருக்கார், புத்தருடைய படம் இருக்கு. பௌத்த மதத்தில் பௌத்த மதம் மாயை கட்டிட்டு போவாங்களா, அவங்களுடைய படம் இருக்கு. இப்படி ஒவ்வொரு கடவுள் படம் இருக்கு. அதே மாதிரி இயேசு கிறிஸ்தவத்தில் இயேசுடைய படத்தை நீங்கள் வரீங்க இது ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் கூப்பிட்டு சொன்னாங்க. அவர் அந்த படத்தை எப்படி இருக்கும், அந்த படம் எப்படி இருக்கும், இயேசு எப்படி இருப்பாருன்னு நெட்டில் போய் சர்ச் பண்ணுறாரு. இப்போ செல் வந்து என்ன வேணாலும் செல்லில் எடுத்துடலாம், எந்த கருத்துக்கள் வேணாலும் செல்லை டைப் பண்ண வேண்டாம், நெட்டை ஆன் பண்ணிட்டு இப்போ தாம்பரத்துக்கு வழின்னா தாம்பரத்துக்கு வழி சொல்லுவாங்க, வாயில் சொன்னாலே போதும். அந்த அளவுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்துருச்சு. இப்போ எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, சரியாக டைப் பண்ண தெரியாது. அப்போ அந்த நெட்டை ஆன் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து இவர் பேரை சொல்லி இவருடைய சத்தத்தை பயோகிராஃபி சொன்னால் சொல்லிவிடும், அவருடைய பயோகிராஃபி அவர்கள் லோட் பண்ணியிருந்தா. அதே மாதிரி இன்றைக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி இருந்துச்சு. அப்போ இயேசு கிறிஸ்துடைய படம் ஜீசஸ் உலக அளவில் உள்ள பெரிய தலைவர், உலக அளவில் பெரிய தலைவர். கிட்டத்தட்ட 1100 கோடி மக்கள் உலகத்தில் இருக்காங்க. அதில் உள்ள ஒரு பெரிய தலைவர். ஒரு பயோகிராஃபி சொன்னால் நெட்டு சொல்லலை. பயோகிராஃபி மீன்ஸ் எப்படி இருப்பாரு. இப்போ ஒரு போலீஸ்கார மாதிரி நல்லா கிராக் பண்ணி பாருங்க, நல்லா சூப்பராக ஒரு போலீஸ்கார மாதிரி உட்காந்துங்க. இவர் பாஸ்டர் மாதிரியே பேசுறாரு. குற்றம் வாங்குறதில்ல, கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்ல மாட்டோம். இவருடைய டைப் வாங்கவும் மாட்டோம், ஆனா கொடுத்தா என்ன பண்ண மாட்டோம், வாங்கிக்குவோம். இப்படி இல்லை, இது ஒரு பாஸ்டர். இது எப்படி இருக்கு? அதுக்கு அவர் அவனும் ஆமா சொல்றாரு. இதே மாதிரி அந்த இயேசுடைய படத்தை சொல்லல. சரி, இயேசு பத்தி எங்க எழுதியிருக்குன்னா வந்திருக்க பைபிள்ல மத்தேயு, மார்க்கு, லூக்கா 4 சுவிசேஷம். அது ஜீசஸுடைய லைஃப். ஜீசஸ் எப்படி பிறந்தாரு, எப்படி வளர்ந்தாரு, அவர் என்ன பண்ணாரு, அவர் எப்படி இறந்தாரு, இறந்த பிறகு என்ன பண்ணாரு, அது லைஃப். அதுலேயும் ஜீசஸுடைய படம் இல்லை. ஜீசஸ் இப்படித்தான் இருப்பாங்கிறது இல்லை. ஏன்னா 2000 வருஷத்துக்கு மேல பிறந்த மனிதர். அன்னைக்கு போட்டோ கிடையாது, கேமரா கிடையாது. இயேசு இப்படித்தான் இருப்பான்னு யாருக்குமே தெரியாது. ஆனா அந்த வார்த்தை ஆதியிலே இந்த வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனா இருந்தது. யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் உண்டாக்கப்படுகிறார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் அவர் போய் சொன்னார், அவ்வளவுதான். அந்த வார்த்தை தான் பவர், அதுதான் பைபிள். இந்த வார்த்தையை நம்பி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கிறப்போ ஆண்டவர் எல்லா நிலையிலும் உதவி செய்ய மாட்டார். ஒரு சகோதரி ஊழியம் பண்ற மாதிரி ஒரு சகோதரி, எனக்கு ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் ஒரு சகோதரி, சின்ன பிள்ளைங்களை கொண்டு சண்டே ஸ்கூல் நடத்தினாங்க. இந்த ஏரியா எனக்கு பெரிய வீடு 40-50 வருஷமா தெரியும். 50 வருஷத்துக்கு முன்னால் நான் இப்படி கார்ல இப்போ வர முடியுமாம்மா? உள்ள வர முடியுமா? எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். சைக்கிளே தள்ளிட்டு வருவோம். ஆனா இன்னைக்கு நிறைய பாஸ்டர்ஸ், நிறைய சர்ச் வர போய் இந்த ஏரியா எப்படி மாறிடுச்சு, எவ்வளோ பிரகாசமா இந்த ஏரியா மாறிடுச்சு. அதுக்கு காரணம் பாஸ்டர்ஸ், திருச்சபைகள் வளர்ச்சி. பெரியமேடு, அந்த காலம் பெரியமேடு எனக்கு தெரியும். ஒரு 50-50 பெரியமேடு, மங்களபுரம், கன்னியாபுரம், இதெல்லாம் எப்படி ஏரியா. பெரியமேடுனா என்ன பண்ணுவாங்க, அல்லருவாங்க. அப்படி இருந்த ஏரியா இன்னைக்கு மாறினா பாஸ்டர்ஸ் தான். அப்போ அந்த வார்த்தை வந்து ஆண்டவர் வந்து எப்பவுமே வார்த்தையை நம்பி விசுவாசித்து இப்படி ஏரியால நம்ம போய் ஊழியம் பார்க்குறாங்க. அங்கே ஒரு பாப்பா அவங்க வீட்டுக்கு போகுது, சண்டே ஸ்கூலு போகிற பாப்பா, எங்கள் அப்பா ஆண்டவர் இருக்காரு, எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால நீங்கள் வந்து ஜோப் பண்ணுங்கம்மான்னு சண்டே ஸ்கூலில் வந்து அம்மாவை கேட்குறாங்க. அந்த அம்மா சொல்லுது, அம்மா நீ ஆகிட்டுமா, நாங்கள் ஏரியாவுக்கு வர முடியாது, மோசமாக இருக்கும், குடியார கஞ்சா அடிச்சவங்க நிற்பாங்க, வர முடியாது. ஒரு சிலர் சண்டை போடுறாங்கல்ல. முன்னெல்லாம் அப்படி திரும்ப முடியும், லாரி வழியில நின்றுச்சு. முன்னெல்லாம் அப்படி வந்து திரும்ப அப்படியே போடாடுவாங்க. எப்போ நான் 35 வருஷத்துக்கு முன்னால. இன்னைக்கு அதுல இருக்க சகோதரர் குடியாரங்க கையில பாட்டிலாம் வச்சிருக்காங்க. இருக்கு, ஒரு நிமிஷம் எடுத்து விடுன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு நல்லவங்கள ஆயிட்டாங்க.
இந்த ஏரியா. அப்படிதான் அந்த அப்பா அந்த அக்கா போக முடியாது. அப்போ அந்த பொண்ணு அழுதுச்சு, எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப அழுச்சு. அப்பா சொல்லிச்சு, நீ போய் மத்திய 4 23 அவர் வந்து வியாதி உள்ள மக்களை சரி பண்ணுறாரு, குஷ்டரோகிகளை சரி பண்ணுறாரு. நீ போய் அந்த வசனத்தை வாசித்து அந்த வசனத்தை தொட்டு அப்பா மேலே வைமான்னு சொல்லிச்சான். அந்த வசனத்தை தொட்டு அந்த அப்பா மேலே வச்சாங்களாம். வச்சா அவங்க அப்பாவுக்கு அந்த ஸ்டோன் பிரச்சனையே என்னாச்சு, இல்லாமயிடுச்சு. இதுதான் ஃபெய்த்து, இதுதான் விசுவாசம். ஆண்டவருடைய வார்த்தை என்பது சாதாரண வார்த்தை இல்லை. காலையில் போன சர்ச்சில் மெசேஜ் முடிச்சுட்டு நான் ப்ரேயர் முடிச்சுட்டு வெளியே வர ஒரு அம்மா வந்தாங்க வேகமா. ஐயா, நீங்கள் சொன்ன தீர்க்க தரிசனத்தில் ஒரு தீர்க்க தரிசனம் எனக்கு சரியாக இருந்ததுயா. என் பிள்ளைக்கு நான் ஃபீஸ் கட்ட முடியாமல் இருந்தேன், நீங்கள் அதை சொல்லி ஜோம் பண்ணி எனக்கு ஒரு ஆறுதலாக இருந்துச்சு. கடவுள் என்னோடு இருக்காரு. இதுதான் ஆண்டவர். நம்ம கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் சொல்றாரு, நீ எந்த விதத்தில் என்ன பண்ணக்கூடாது, பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன். இந்த உலக பிரகாரமா மனுஷன் எப்படி இருக்கானா, நல்லவனா இல்லை. உலகத்துல யாரையும் நம்ப முடியல, புருஷன் நம்ப முடியல, ஒய்ஃபை நம்ப முடியல, மனைவியை நம்ப முடியல, பிள்ளைகளை நம்ப முடியாத நிலைமையில மனிதனுடைய தன்மை இது. அந்த மனிதனுடைய தன்மையை சொல்றப்ப என்ன சொல்றாங்க, ஒரு காட்டுல ஒரு மனுஷன் நடந்திருக்கான். எத்தனை பேர் காடு பார்த்துருக்கீங்களோ தெரியல. அந்த காட்டுல அந்த மனுஷனை நடந்துகிட்டு இருக்கப்போ அவன் ஒரு புலி விரட்டுது. புலி அந்த புலி விரட்டுன்னா புலிக்கு தப்பிச்சு கொடுக்கணும்னு ஓடி அந்த புலி என்னன்னா, புலி, பூனை, சீட்டா, சிறுத்தை இதெல்லாம் ஒரே ஜாதி, ஒரே இனம், விதை ஒரே இருக்கும். மரத்துல ஏறிட்டான். புலி அடைப்பு மரத்துல ஏற முடியல. அப்போ அதை எட்டி பார்க்குது. புலி மரத்துல ஏற, பூனை மரத்துல ஏறும், புலி மரத்துல ஏறாது. எட்டி பார்த்துட்டு மேலையா ஏறிட்டுன்னா அங்கே பார்த்தா அங்கே ஒரு கரடி உட்கார்ந்துருக்கு மரத்துல. அந்த கரடியை கூப்பிட்டு அவனை பிடிச்சி கீழே தள்ளுக்குது. அந்த கரடி சொல்லியோ, அது முடியாதுயா, ஏன்னா அவன் என்கிட்ட வந்துட்டான், என்னை நம்பி வந்துட்டான், நான் தஞ்சம் கொடுப்பேன், நம்ம தள்ள முடியாது, நான் அவனை தள்ளி விட முடியாதுன்னு அந்த கரடி சொல்லுது. கரடி வந்து ஒரு தனியாக ஒரு மனுஷனை அடிச்சு கொண்டோம், புலி கடிச்சு கொண்டோம், ஒருக்கு ஒரு கோணம். அப்போ அந்த கரடியை சொல்லுது முடியாதுன்னு. அந்த புலி கொஞ்சம் யோசனை பண்ணுது. யோசனை பண்ணி ஒரு மனுஷன் நான் ஒன்னே விட்டதே, நீ போனப்போ அந்த கரடியை எனக்கு தள்ளி விடுக்குது. உடனே அந்த மனுஷன் அந்த கரடியை தள்ளப்போம். முதல்ல கரடி என்ன சொல்லிச்சு, உன்னை நான் தள்ளி விட மாட்டேன், உன்னை நான் என்ன விட மாட்டேன். ஆனா அந்த கரடி இப்போ என்ன பண்றான், காட்டி கொடுக்க போறான். அப்போ அந்த கரடி ஜஸ்ட் மேலே போயிடுச்சு, கொஞ்சம் மேலே போய் உட்காந்துட்டு அதை தள்ள முடியல. அப்போ அந்த புலி சொல்லு, பத்தியா அந்த மனுஷனை காட்டி கொடுக்க மாட்டேன், ஆனா அந்த மனுஷன் பாரு ஒன்னையே காட்டி கொடுக்குறாங்க, அதனால நீ என்ன பண்றப்போ அவனை கடிக்கிற. அதை கடி சொல்லிச்சு. அந்த மனிதனுடைய இயல்பு அது. யாருடைய இயல்பு? காட்டி கொடுக்குறது யாருடைய இயல்பு? நம்முடைய இயல்பு. எனக்கு இருக்கு அந்த புத்தி, உங்களுக்கு இருக்கு, உங்க பாஸ்டுக்கு இருக்கு, எல்லாத்துக்கும் அந்த எண்ணம் இருக்கு. இது மனிதனுடைய இயல்பு. ஆனா என்னுடைய இயல்பு, நான் அந்த காட்டுல பெரியவன், நான் என்னுடைய இயல்பு இல்லை. அப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம பலர் காட்டி கொடுத்தாலும் வானத்தையும் பூமி படைத்த ஆண்டவர்கிட்ட தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்க நீ கேட்கிறப்போ அவர் விடுதலை கொடுக்க மாட்டார். அவர் சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு. இறைவன் 33:3 சொல்ற, என்னை காலப்பான்மை சொல்ற, கூப்பிடுகிற எளியவனுக்கு யார் அவரை நோக்கி கூப்பிடுகிறோமோ அந்த எளியவனால் அந்த மக்களுக்கு, அந்த மக்களுடைய விடுதலைக்காக பாடுபடும் ஆண்டவர். நம்ம எப்படிப்பட்ட கஷ்டங்கள், வேதனைகள், பிராக்டிக்கலா என் வயசு 65 வயசு ஆயிடுச்சு. 65 வயசு ஆனாலும் இந்த 65 வயசுல எனக்கு கிட்டத்தட்ட 35 வருஷம் சுகர். 65 வயசுல எத்தனை வருஷம் சுகரு? இப்போ கூட ரொம்ப பசி வந்துட்டு காலையில டீ சாப்பிட்ட கூட டிஃபன் சாப்பிட ரொம்ப தூரம் பிரயாணம் மெசேஜ் முடிச்சு ரொம்ப டயர்டா பிள்ளார்ல டீ சாப்பிடுனா அங்க வண்டியை வெளியே விட மாட்டாரு, போலீஸ்கார் வெளியே நிற்கிற வண்டியை காரை வெளியே விடல. ரொம்ப தைரியமா ஒரு பண்பட்டு சாப்பிட்டு வந்தேன். ரொம்ப போல்டா. இப்போ சுகர் செக் பண்ணா 300 இருக்கும், ஏன்னா ஒரு பண்பட்டு சாப்பிட்டேன். இருந்தாலும் ஆண்டவர் என்னை வழி நடத்துகிறார்.
அந்த ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறப்போ எல்லா நிலையிலும் தகப்பனே எனக்கு வாழ்வு கொடுங்க, என்னை பிளஸ் பண்ணுங்கப்பா, உங்களுடைய கிருபை எனக்கு தாங்க தகப்பனே, உங்களுடைய இறக்கத்தை எனக்கு தாங்க தகப்பனே என்று நோக்கி நதி போன்ற சோதனையிலும் சொந்தமென்று மாறாதே. நதி போன்ற சோதனையிலும் சொந்தமென்று மாறாதே. ஆற்றி சென்ற சோதியோடு பாதுகாத்து நாம எப்பவுமே பயப்பட வேண்டாம். ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிற ஆண்டவர். அந்த ஆண்டவர் பிலிப்பியர் 2:11 வர சொல்றாரு, பிதாவாகிய தேவனுக்கு மகிமையா இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்ற நாமமும் அறிக்கைப்படுகிற எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்திற்கு நாம் ஆண்டவரை எப்பவுமே மகிமைப்படுத்த ரட்சிப்பு மீட்புங்கிற ஒரு வார்த்தைக்குள்ள கடந்து போறது. எப்பவுமே ஜெபிக்கிறப்போ அந்த பாவியான பெண் கண்களில் இருந்து தன் வியாதி நிமித்தம் ஒரு பெண் பாவம் செய்து அம்மா கொடுத்த வியாதி கண்ணிலிருந்து கண்ணீர் விழுது இயேசுவின் பாதங்களை கழுவி கண்ணீரினார். பெண்மைக்கு அழகான முடியினால் இயேசுவின் பாதங்களை துடைத்து முத்தமிட்டு பரிமள தைலம் பூசிய பொழுது பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, சமாதானத்தோடைய போல் சொன்னார். லூக்கா 7:7. நாமும் எந்த வியாதி இருந்தாலும், என்ன கஷ்டம் இருந்தாலும், என்ன துன்பம் இருந்தாலும் தகப்பனை நோக்கி ஜெபிக்கிறப்ப பிரச்சனை இல்லாத மனிதனே இல்லை. எல்லார் வீட்லயும் வாசல் இருக்கு, எல்லார் வீட்டு தோசையிலும் ஓட்ட வரும். பிரச்சனை இல்லாத மாதிரி பிரச்சனை அவங்களுக்கு தகுந்த பிரச்சனை இருக்கு. ரிலையன்ஸ் கம்பெனி அவருக்கு ஒரு பிரச்சனை, ரத்தன் டாட்டா அவருக்கு ஒரு பிரச்சனை. ஒண்ணுமே இல்லாம நம்ம வீடே இல்லைங்க, ரோட்ல இருக்கிற எனக்கு உள்ள கஷ்டம், உங்களுக்கு ஒரு பிரச்சனை. ஏசி வீடு இருக்கு, எல்லாருக்கும் அவருக்கு ஒரு பிரச்சனை. உங்களை வழிபடுத்துற பாஸ்டர் இருக்காரு, பாஸ்டர் எல்லாம் வீட்டு நோய்ட்டு இருக்காரு, நல்லா முடி வெட்டி இருக்காரு, நல்லா இருக்காருன்னா அவருக்கு ஒரு பிரச்சனை. பிரச்சனை இல்லாத மனிதர்கள் அந்த பிரச்சனையின் மத்தியில ஆண்டவர்கிட்ட காத்திருக்கணும். தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்க, என்னை ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் வேதத்துல அப்படி காத்திருந்தாங்களோ அந்த மக்களுக்கு விடுதலை, அந்த மக்களுக்கு வாழ்வு. உங்கள் பிரச்சனை மத்தியில உங்களை உருவாக்கின தகப்பனை சொல்லணும். கண்கள் இன்னைக்கு ஸ்கேன், குழந்தை உற்பத்தி ஆகுதுன்னா ஸ்கேன் போய் பார்க்குறோம். 4 மாசத்துல குழந்தை நல்லா இருக்குமா, 5ஆவது மாசத்துல ஒரு ஸ்கேன் பண்றோம், 6ஆவது மாசத்துல ஒரு ஸ்கேன் பண்றோம், 7ஆவது மாசத்துல ஸ்கேன் நல்ல குழந்தை நல்லா திருந்துது, நல்ல மூவ்மெண்ட்ல இருக்குன்னு சொல்றாங்கல்ல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் கடவுளை அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், என்னை அவர் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறான். பிரச்சனையின் மத்தியில நம்ம ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறப்ப எப்படி அந்த பிரச்சனை எப்படி இருக்குன்னா, ஒரு தங்கத்தை பூமிக்குள்ள எடுப்பாங்க. 1 டன் 1000 கிலோ மண் எடுத்தா 1 கிராம் தங்கம் கிடைக்கும். 1000 கிலோ மண் எடுத்தா அடுக்கா இருக்கும். அதை என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தங்கத்தை சுத்தம் பண்ண பார்த்தீங்கன்னா புளி மாதிரி வச்சு சுத்தி கறி போட்டு அதுக்கு நடுவில் உண்ணி வச்சு அந்த தங்கத்தை இப்படி வச்சு அந்த ஆசை இப்படி
ஊதுவார். அது ஊத ஊத ப்ளூ லைட்ல அந்த நெருப்பு வரும். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க அந்த மார்க்கெட்ல? அவர் ஊத ஊத என்னன்னா அந்த லைட்டு எரிய எரிய அந்த தங்கம் உருகும். அடுப்பு ஒரு பக்கம் போயிடும், நல்ல தங்கம் ஒரு பக்கம் அப்புறம் சுத்தம் பண்ணுற புடமிடுதல் மல்லியா 3ஆம் முறை அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்மை சுத்தம் விடும் ஆண்டவர். கஷ்டங்கள் கொடுக்குறப்போ, சில வேதனைகள் கொடுக்குறப்போ, கர்த்தருக்கு காத்திருந்து ஜெபிக்கிறப்போ ஒரு பெரிய விடுதலை தருவார். வாழ்ந்துரும் ஆண்டவர். கர்த்தருக்கு வெயிட்டிங் டு தி லார்ட், ஆண்டவருக்கு காத்திருந்து ஜெபிச்சீங்கன்னா உங்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உனக்கு மகாபலமும் கேடகமுமாய் இருக்கிறேன், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன் தேவன். இந்த தேவன் என்றென்றும் சதா காலமும் அரசாங்கம் தேவன். இவரை நோக்கி பார்த்த பொருட்கள் ஒரு காலம் விற்கப்பட்டு போனது. நீங்க அவரை நோக்கி பார்க்கிறப்போ நிச்சயமாகவே முடிவு உண்டு, நிச்சயமாக விடுதலை உண்டு. அந்த ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க மாட்டவர். ஒரு கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் எழுந்து விடும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் எழுந்து விடும். நன்றியால் துதிப்பாடு, நாம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு, நாம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. ஜெபிக்கிறப்பா உங்களுடைய கிருபை இருக்கட்டும். யாரெல்லாம் துன்பங்கள் மத்தியில் இருப்பாங்க, வீட்டுக்கு போறேன் வாங்கின ஃபைனான்ஸ் இப்போ கொடுக்குறப்பா, ஞாயிற்றுக்கிழமை அந்த வட்டியை கொடுக்குறேன், அந்த அளவு திட்டுவாப்பா. இந்த வாரம் முழுவதும் எனக்கு சரியான வேலை இல்லை, 2 நாட்கள் மழை பெஞ்சுது, 2 நாட்கள் லோடு வரல, ஒரு கண்ணீரான வாழ்வு இருக்கு, எனக்கு இறங்கி ஒரு விடுதலை தர மாட்டீங்களா? எனக்கு ஒரு வாழ்வு தர மாட்டீங்களா? ஏக்கத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கிற அன்பு மக்களுக்காக உன் துக்க நாட்கள் முடிந்து போச்சு, நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அந்த ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக தகப்பனே, ஒரு விசை கூட எனக்கு என் கணவருக்கு நல்ல உடன்பாடு இல்லை, அவரு என்னை விட்டு போயிட்டாருப்பா, நான் கஷ்டமான சூழ்நிலை இந்த பிள்ளைகளை வச்சு தவிக்கிறேன்ப்பா, எனக்கு யார் ஆதரவுப்பா, மதியம் இப்போ வீட்டுக்கு போகிற எனக்கு உணவு இல்லை, சாப்பாடு செய்ய அரிசி வாங்க காசு இல்லைப்பா, கண்ணீரோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக தகப்பனே, அந்த அன்பு பிள்ளைக்காக தகப்பனே, நீ வானத்தை பூமி படைத்த தகப்பன், நீ சொல்ல ஆகும் கட்டளைகள் நிற்கும் சொன்னீங்க தகப்பனே, ஏக்கத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்கு ஒரு அற்புதம் தகப்பனே, ஒரு அதிசயம் தகப்பனே, நீ கொடுக்க போற தயவுக்கா கூட எத்தனையோ தெய்வங்கள் பின்னால போனேன், ஆனா ஒரு தெய்வம் எனக்கு வாழ்வு கொடுக்கல, நீ ஜீவனுள்ள தகப்பன், எனக்கு வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்தீங்க, கண்ணீரான வாழ்வில் எனக்கு விடுதலை கொடுத்தீங்க, அந்த தகப்பன் இன்று என்னுடைய தேவையப்பா, இன்று என்னை மளிகை ஜாமான் தேவை, எனக்கு அரிசி இல்லாத நிலைமை, அந்த கடைக்காற்றையும் கடன் வாங்கிட்டேன், அவரும் தரமாட்டாரு, எனக்கு யார் தருவா? ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக தகப்பனே, என் பிள்ளைக்கு நாளைக்கு ஸ்கூலுக்கு போனோம், ஸ்கூலுக்கு போறதுக்கு செருப்பு இல்லப்பா, ட்ரெஸ் இல்லப்பா, என் பிள்ளை போக மாட்டா, ஏக்கத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக தகப்பனே, நீங்க பிளஸ் பண்ணுங்க, நீங்க ஆசீர்வதிங்க. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை.